Assalamualaikum. Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ வீட்லயே ரொம்ப சூப்பரான grill chicken எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த grill chicken பண்றதுக்கு இன்னைக்கு நான் வந்து 2 chicken எடுத்துர்க்கேன். full chicken வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி டீப் கட் வந்து கொடுத்துக்கோங்க. grill பண்றதுக்கு நமக்கு இந்த chicken skin ஓட இருந்தா நல்லா இருக்கும். பட் இங்க எனக்கு கிடைக்கல. skin ஓட உங்களுக்கு கிடைச்சிச்சுனா அதிலே நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு பாக்கெட் தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிரா இருந்துச்சுனா நல்லா இருக்கும். சோ ஒரு பாக்கெட் தயிர் வந்து நான் சேர்த்திருக்கேன். இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குலையா அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆர்ட்டிஃபிஷியலா எந்த ஒரு கலரும் சேர்க்க போறது இல்ல. இதுல இருக்கிற நிறமே நமக்கு போதும். நல்ல ரெட் கலர் கிடைக்கும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியா பொடி இதல சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபுல்லா வந்து நல்லா mix பண்ணிடலாம். mix பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இதல நம்ம chicken வந்து நல்லா mix பண்ணி ஊற வைக்க போறோம். இப்போ 2 சிக்கனுக்கு தேவையான மசாலா தான் நான் வந்து இதல கொடுத்திருக்கேன். நீங்க ஒரு chicken பண்ண போறீங்கனா இப்போ நம்ம கொடுத்திருக்க அந்த மசாலா அப்படியே வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன்ல கட் கொடுத்திருக்கோம் இல்லையா சோ அதுக்குள்ள எல்லாமே இன்செர்ட் ஆகுற மாதிரி நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள எல்லாம் தடவி விட்டுறலாம். ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இந்த மசாலா வந்து இறங்குற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலயுமே தடவி இந்த சிக்கனை வந்து நம்ம ஊற வெச்சிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சிக்கனுக்குமே வந்து மசாலா தடவிடலாம். சோ ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த சிக்கன் பண்றதுக்கு இந்த கழுத்து பகுதி இருக்குலையா அது தேவை கிடையாது. பட் அது மட்டும் கட் பண்ணி என்ன வேஸ்டா தூக்கி போடுறது அப்படிங்கிறதுக்காக சோ இதிலே வச்சிருக்கேன். மத்தபடி உங்களுக்கு வேண்டாம் அப்படினாக்கா அந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அந்த கழுத்து பகுதியா. சோ இப்போ 2 சிக்கனுக்குமே மசாலா கொடுத்தாச்சு. கொஞ்சமா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இது மேலே அப்படியே லைட்டா ஆயில் விட்டு இத நம்ம லிட் போட்டு மூடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 மணி நேரம் வச்சீங்கனா ரொம்ப ஜூஸியா இருக்கும். பட் நமக்கு டைம் இல்ல. ஒரு 6 மணி நேரம் போல நான் வைக்க போறேன். சோ ஈவினிங் வந்து செய்யிறதுக்காக இப்போ நான் வந்து மார்னிங் வந்து இத ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரீசர்ல இல்ல ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 6 மணி நேரம் போல இந்த சிக்கனை நம்ம அப்படியே வைக்க போறோம். சோ வச்சிட்டு எடுத்து பார்க்கலாம். சோ எப்படி இருக்கு அப்படினு. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஊறிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இத நான் எடுத்துர்க்கேன். சோ எவ்வளவு ஒரு நம்ம மசாலா கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் அப்படியே லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் இத நல்லா அப்படியே பரட்டி விட்டுட்டு நம்ம இத வந்து grill பண்ண போறோம். சோ இன்னைக்கு நான் வந்துட்டு இத வந்து OTG ல தான் வந்து grill பண்ண போறேன். இப்போ நம்ம எப்படி grill பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த chicken வந்து ரொம்ப ட்ரையா இல்லாம கொஞ்சம் ஜூஸியா இருக்க மாதிரி தான் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து கீழ இருக்கக்கூடிய இந்த ட்ரேல வந்து தண்ணி வெச்சுக்கலாம். அது மேல இந்த மாதிரி ஒரு அவன் சேஃப்ல மாதிரி பிளேட் ஒன்னு வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம grill வச்சிட்டு அது மேல நம்ம chicken இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு சிக்கன்ல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி இருக்குலையா சோ அது கூட வேஸ்ட் ஆகாது. அதையுமே நம்ம ரொம்ப அழகா யூஸ் பண்ணலாம். சோ எப்படி அப்படிங்கறத காமிக்கிறேன். இந்த சிக்கனோட நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப்சிகம் அண்ட் ஆனியன் அண்ட் லெமன் ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் 2 சிக்கனுக்குமே வைக்கிறதுக்கு. சோ இத வந்து நம்ம அந்த பிளேட்லயே கூட வைக்கலாம். பிளேட்லயே வச்சிட்டு நம்ம
அவனுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய அந்த ஜூஸில் இது எல்லாமே நல்லா குக் ஆகி ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலாவில் லைட்டாக இது எல்லாத்தையுமே அப்படியே டிப் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த சிக்கனுக்குள்ளார அந்த ஸ்டமக் சைடில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை தூக்கி அவனுக்குள்ளார வச்சிடலாம். ஸோ எல்லாமே சேர்ந்து குக் ஆகி அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 2 சிக்கனுக்குள்ளேயுமே வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சிக்கனோட அந்த ஸ்டொமக் சைடில் வைக்க வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே வந்து ஒரு பிளேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் அப்படியே பரப்பி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியிலேயே அதுவுமே குக் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நமக்கு சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்க மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் மேலே கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அவனுக்குள்ளார நம்ம வைக்க போகிறோம். அவனை வந்து சிக்கன் வைக்கிறதுக்கு முன்னாடி 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம சிக்கனை வந்து உள்ளே வச்சாச்சு. இது வந்து நான் 190 டிகிரி செல்சியஸில் தான் வந்து இதை குக் பண்ண போகிறேன். ஸோ இது ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 45 நிமிஷம் போல் ஆகும். இடையில வந்து நம்ம ஒரு முறை திறந்து பார்க்கலாம். ஸோ திறந்து பார்த்து சிக்கனை வந்து நம்ம பரட்டி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில வந்து திறந்து இதை வந்து நம்ம திருப்பிடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நான் வந்து கிரில் மூட் வச்சுட்டேன். மேலே எல்லாமே வந்து கரிஞ்சா மாதிரி அந்த ரெட் கலரில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதை திறந்து நான் வந்து இந்த சிக்கனை அப்படியே திருப்பி வைக்க போகிறேன். ஸோ திருப்பி வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். திருப்பி வைக்கும்போது அந்த பிளேட்டில் நமக்கு கலெக்டாக இருக்க அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் அப்படியே அது மேலே மொண்டு ஊற்றிட்டு நம்ம திரும்பி சிக்கனை வந்து குக் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கிரில் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக குக் ஆகியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை வெளில எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு நம்ம சூப்பராக எப்படி வந்து ஒரு கிரில் சிக்கன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக உள்ளுக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி கிரில் சிக்கன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.